முதல் 390 வரை. பால், பொருட்பால். இயல், அரசியல். அதிகாரம், இறைமாட்சி. குறள் 381. படைக்கொடி கூழமைச்சு நட்பரன் ஆறும். உடையான் அரசருளேறு. குறள் விளக்கம். படைக்கொடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் 6 அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போனரவன். குறள் 382. அஞ்சாமை, ஈகை, அறிவூக்கம் இந்நான்கும். எஞ்சாமை வேந்தற்கியல்பு. குறள் விளக்கம். அஞ்சாமை, ஈகை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை இந்த 4 பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும். குறள் 383. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை அம்மூன்றும். நீங்கா நிலநாள்பவர்க்கு. குறள் விளக்கம். காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வியுடைமை, துணிவுடைமை இந்த 3 பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை. குறள் 384. அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா. மானமுடையதரசு. குறள் விளக்கம். ஆட்சி முறைக்கு உரிய அறத்தில் தவறாமல் அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான். குறள் 385. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த. வகுத்தலும் வல்லதரசு. குறள் விளக்கம். பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்துச் செலவு செய்தலும் வல்லவன் அரசன். குறள் 386. காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல். மீக்கூறும் மன்னன் நிலம். குறள் விளக்கம். காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும். குறள் 387. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்தி உலகு. குறள் விளக்கம். இனிய சொற்களுடன் தக்கவர்க்கு பொருளை உதவி காக்க வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடுதான் கருதியபடி அமைவதாகும். குறள் 388. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட் கிரை என்று வைக்கப்படும். குறள் விளக்கம். நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித் தனியே மதிக்கப்படுவான். குறள் 389. செவிகைப்பச் சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன். கவிகை கீழ் தங்குமுலகு. குறள் விளக்கம். குறை கூறுவோரின் சொற்களை செவிகைக்கும் நிலையிலும் பொறுக்கின்ற பண்பும் உடைய அரசனது குடைநிழலில் உலகம் தங்கும். குறள் 390. கொடையளி செங்கோல் குடியொம்பல் நான்கும். உடையானாம் வேந்தர் கொளி. குறள் விளக்கம். கொடை, அருள், செங்கோல் முறை, தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4ம் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் விளக்கு போன்றவன்.